எல்லோரும் கேட்பாரு பாருங்க, இந்த இயற்கை சீற்றம் திடீரென வந்து அப்படின்னு திடீரென எதுவும் நடக்காது. ஏன்னு சொன்னால் திடீரென நடக்கிறேன்னா விதையை போட்ட உடனே விருட்சமாகணும். நான் நர்சரிக்கு போன உடனே பல்கலைக்கழகம் போயிருக்கணும், பிறந்த உடனே புள்ள நடந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆனால் பாருங்க, எதுவும் பாருங்க உடனடியாக நடப்பதில்லை. எல்லோரும் கேட்பாங்க, இந்த இயற்கை சீற்றங்கள் தொற்று நோய்கள் எல்லாம் வருது அப்படின்னா இல்லை, உடனடியாக அது வராது. அது பாருங்க ஆரம்பத்திலிருந்து அந்த விதை பாருங்க சிறிதாக இருந்தாலும் பெரிய ஒரு விருட்சமாக வாரத்துக்கு மிக நாட்கள் பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு கோபத்தை எடுத்துக்கொண்ட வேண்டியன்னா, அந்த கோபம் பாருங்க கூடி எங்கள் குடும்பத்திலையும் பாருங்க பட்டு, பிறகு எங்கள் பக்கத்தில் வீட்டுகளில் இருக்கிறவர்களுக்கும் பட்டு, பிறகு பாருங்க எங்கள் கிராமத்துக்கும் போய், பிறகு எங்களை மாவட்டம் மாகாணம் இப்படி போய் எங்கள் நாட்டில் போய் பிற உலகம் ஃபுல்லாக அது பரவி இன்று உலகத்தில் பாருங்க போர்கள் உண்டாவதற்கு காரணம் என்னன்னா, நாங்கள் பாருங்க அந்த கோவிக்கிற கோபம்தான் பாருங்க எந்த பெரிய ஒரு விஷயத்தை வெளிச்சத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால், இதே மாதிரி தான் பாருங்க நாங்கள் செய்த கர்ம வினைகளால் தான் பூகம்பங்கள் அப்படி ஏற்படுறேன்னா அது உடனடியாக எதுவும் நடப்பதில்லை. விபத்தும் பாருங்க உடனடியாக நடப்பதில்லை. எதுவும் உடனடியாக இந்த பூமியில் பிரபஞ்சத்தின் விதி என்னடினா எதுவும் ஒரே அடியாக நமக்கு நடக்காது.